தமிழகத்துல நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போவது உறுதின்னு அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பத்துல நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு பேசிய அவரு அதிமுக திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டது திமுக தான் விமர்சித்திருக்காரு. தமிழகத்துல அதிமுகவுடைய திட்டங்களை ஆளும் திமுக அரசு அடியோட அழிச்சிட்டதா குற்றம் சாட்டியிருக்காரு. ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடுன்னு இதுதான் திமுகன்னு சொல்லிருக்காரு. ஆனா அதிமுக ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களோட நலனை தான் முதன்மையா கருதுறதா சொல்லிருக்காரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இறந்த நிலையில அவங்களுடைய உறவினர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட முதல்வர் ஸ்டாலின் வரவே இல்லைன்னு விமர்சித்தாரு. திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாம சிறுமிகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கெட்டு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைவது உறுதின்னு, அதிமுக ஆட்சி அமைவத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு.